friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பண்ணிருக்கேன். அதிகமா மசாலா சேர்க்காம இந்த பிரியாணி பண்ணிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, இப்போ எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரியாணி நான் பாத்திரத்துல தான் பண்ண போறேன். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாச்சி பூ 1 எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான். இதில் 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நல்லா வதங்கினா தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். பச்சை மிளகா தான் நமக்கு காரத்துக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நான் பச்சை மிளகா தான் அதிகமாக சேர்க்குறேன். ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நார்மலாக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெந்து வரட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு இப்போயே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். காரம் அதிகமாக இருக்காது, ஏன்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்க்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வருதுங்க, நல்ல வாசனை வருது. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சேர்க்குறதுனால நமக்கு பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்குங்க. அதனால் இதை 1/2 கப் ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் 1 பேக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும். ரொம்ப வேகக்கூடாது, மஷ்ரூம் ரொம்ப வெந்துடக்கூடாது, கடைசியாக சேர்க்கணும். தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். இந்த டைமில் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த டைமில் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் போல் ஊறியிருக்கு. 1/2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குறைச்சலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நான் குறைச்சலாகவே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், 2/2 கப் அளவுக்கு தண்ணி அரிசியோடு ஊற வச்சுருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். பாதி பழம் லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 1 கப் நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா
1/4 கப்புக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல உதிரியாக வந்துருங்க உங்களுக்கு குக்கரில் பண்ணால் கூட. இப்போ பாருங்கள், அரிசி போட்டாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் நான் வந்து தம் போட போகிறேன். தம் போடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கீழே வந்து ஏதாவது தவா நம்ம வச்சுக்கணும். தவா மேலே நான் இப்போது இந்த பிரியாணி பாத்திரத்தை வைக்க போகிறேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரியாணி பாத்திரத்தை வைங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுடுங்க. நல்லா ரெடி ஆகிடுங்க. நான் இப்போ வந்து 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருக்கேன். செமையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இறக்குற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்குறதுனால நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போது கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கி விடலாம். இப்போ சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான இந்த ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா அதிகமாக நான் மசாலா சேர்க்காமல் பசங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.